அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆனி மாத பௌர்ணமி அன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் உடனடியாக தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு பௌர்ணமி வருகிறது. இத குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அப்படின்னு நம்மளுக்கு வந்த உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, நிறைய பேருக்கு கிரிவலம் போகணும் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். இன்னொன்று குலதெய்வ வழிபாடு நாம செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னதானம் நாம செய்ய வேண்டும். இந்த பௌர்ணமி நாள்ல எக்காரணத்தை கொண்டும் இந்த 3 விஷயங்களை நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். நம்ம பௌர்ணமி அப்படின்னோடனே கிரிவலம் போகணும். நம்ம திருவண்ணாமலையில நீங்க இப்ப கிரிவலம் போனாலும் சரி, இல்ல உங்க ஊர்ல மலை சார்ந்த கோவில் இருக்கோ அந்த கோவில்ல போய் நீங்க கிரிவலம் போகலாம். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கிரிவலம் போங்க. நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் போங்கன்னு சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும். அந்த நிலவுனுடைய அந்த வெளிச்சத்துல, அந்த நிலவு ஒளியில நாம அந்த கிரிவலம் செல்லும் பொழுது அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் நம்ம மேல படும். அப்போ நாம என்ன நினைச்சு அந்த கிரிவலத்தை ஆரம்பிக்கிறோமோ அது கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும். இதை சும்மா நீ போய் அந்த நிலா வெளிச்சத்துல நடந்து போயிட்டு வா, நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவாங்க. இவன லூசு பயலாம், நிலா வெளிச்சத்துல நடந்தா எப்படா நடக்கும் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் அதை ஒரு வழிபாடாக அவங்க மாத்தினாங்க. அப்போ இந்த பௌர்ணமியில கிரிவலம் போங்க. இப்படி கிரிவலம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறத ஒண்ணு கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் கிரிவலம் போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில குலதெய்வ வழிபாடு. அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த குலதெய்வத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம், நிறைய பதிவுகள்ல நிறைய சொல்லிட்டேன். சுருக்கமா நான் சொல்லிடுறேன். குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குலதெய்வத்தை வருடத்தில் ஒரு முறையேனும் இல்ல 6 மாதத்திற்கு ஒரு முறையேனும் நம்ம வழிபாடுகள் போய் நாம செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். வெளிநாட்டுல இருக்கிறோம், வெளி மாநிலத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்க குலதெய்வத்தை நினைச்சு வீட்லயே பூஜை அறையில ஒரு கலசத்தை ரெடி பண்ணி நீங்க வீட்லயே வழிபாடுகள் செய்யலாம். அதுவுமே ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டுல நம்ம முக்கியமான ஒரு தீப வழிபாட்டை இதுல நாம சொல்லி இருக்கிறோம். இதை செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்போம். நிறைய பேரு பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், உறவினர்களுக்கிடையே பிரச்சனை, வேலை பிரஷர், இப்படின்னு பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நாளைய தினம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வழிபாடு செஞ்சு பாருங்களேன். நீங்க நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் கடவுளின் அனுகிரகம் இருந்தாதான் அது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பா அந்த உலகத்துல இருக்குது. அதுதான் கடவுள் சக்தி. அந்த இறை சக்தியை நம்பி ஒவ்வொரு குலதெய்வமும் அவரவர்களுக்குன்னு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க அந்த ஏத்தி வழிபாடு செய்யுங்க. என்ன தீபம் நாம ஏற்ற வேண்டும் அப்படின்னா, நீங்க இங்க இருந்து கோயிலுக்கு, உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகும் பொழுதே ஒரு 27 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு இந்த 27 விளக்க உங்களுடைய குலதெய்வம் கோவில்ல போய் ஏற்றிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட என்ன பிரச்சனை தீரணும், என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்கள் நினைத்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும். அதுவும் இந்த ஆனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இதுல நம்மளுக்கு வியாழக்கிழமை
வியாழக்கிழமையோடு வரக்கூடியது குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல குலதெய்வ வழிபாடு வந்து ஏன் சிறப்பு வாய்ந்தது? மற்ற எல்லா பௌர்ணமியிலையுமே குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அதிலேயும் நாளைய தினத்துல வரக்கூடிய பௌர்ணமியில குலதெய்வ வழிபாடு செய்வது அற்புதமான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, வியாழக்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால. இது வந்து குரு பூர்ணிமா, குருவையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்யக்கூடியது. ஏன் நம்ம அப்படின்னா சித்தர்களை வழிபாடு செய்வாங்க. இந்த இதுல வந்து இந்த வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமியில சித்தர் வழிபாடு ரொம்ப சிறந்தது. கனகப்பட்டி சித்தரா இருக்கலாம், போகரா இருக்கலாம், அருணகிரிநாதரா இருக்கலாம். நம்மளுக்கு என்ன யாரை நம்ம குருவா நினைக்கிறோம், யாரை வந்து எந்த சித்தரை வந்து வழிபாடு செய்யணுமோ இதுல குரு வழிபாடு சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால நம்ம முன்னோர்கள் வந்து அங்க வந்து இப்ப நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் அங்க வந்து வழிபாடு செஞ்சிருப்பாங்க. அப்ப குலதெய்வ வழிபாடு நாம செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளோடு சேர்த்து முன்னோர்களினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். இந்த நாள்ல 27 அகல் விளக்கு ஏற்றி நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட என்ன கேக்குறீங்களோ அது வந்து கண்டிப்பா நடக்கும். கட்டாயம் நீங்க இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பக்கத்துல இருக்கிறோம், உள்ளூர்ல இருக்கிறோம், குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியும். ஆனா நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், வெளி மாநிலத்துல இருக்கிறோம், இல்ல உள்ளூர்லயே தான் இருக்கிறோம், ஆனா எங்களால குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பித்தளையில இருக்கக்கூடிய சொம்பு இல்லைன்னா ஒரு மண் களையம் எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம், புனுகு, அதே மாதிரி அரகஜா, இது மாதிரி வாசனை திரவிய பொடிகள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல வந்து வேப்ப இலை வைத்து பூ வச்சு ஒரு மணப்பலகையில ஒரு சின்ன தட்டு இல்லைன்னா வாழை இலை, அதுக்கு மேல பச்சரிசியை பரப்பி இந்த கலசத்தை அதுக்கு மேல வச்சிருங்க. இது வந்து உங்க குலதெய்வமாக நினைச்சு இந்த கலசத்திற்கு முன்பாக 21 மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்த போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது குலதெய்வத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம். அதனால எண்ணிக்கை கம்மியா ஏத்தலாமா, 11 தீபம் ஏத்தலாமா, 9 தீபம் ஏத்தலாமான்னு கேட்பீங்க. கட்டாயம் செய்யக்கூடாது. 27 மண் அகல் விளக்கினால் ஏத்த வேண்டும். இது வந்து வீட்டுல தாராளமாக ஏத்தலாம். இதுல வந்து நம்ம எந்த ஒரு பரிகார தீபமோ இல்ல ஒரு பாவக்காய் தீபம் ஏத்தணும், பூசணிக்காய் தீபம் ஏத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லல. சாதாரண வீட்டுல பொதுவாகவே மண் அகல் விளக்குல தீபம் ஏற்றுவது, நீங்க என்னதான் வெள்ளி விளக்கு, தங்க விளக்கு, பித்தளை விளக்கு அப்படின்னு நீங்க ஏற்றினாலும் இந்த மண் அகல் விளக்குல ஏற்றக்கூடிய தீபத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்ப இந்த மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தான் நம்ம இந்த தீபத்தை ஏத்துறோம். தாராளமா வீட்டுல ஏத்தி நீங்க உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையா இந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து செய்யுங்க. இது குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது, இல்ல வெளியூர்ல வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நீங்க இதை செஞ்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கே போய் அங்க நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அதே மாதிரி பண கஷ்டம், மனக்கஷ்டம் நீங்கும், தொழில் முடக்கம், திருமண தடைகள் வந்து நீங்கும். கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க, நிச்சயம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.